இங்க ஒரு பொண்ணு கார்ல இருந்து இறங்கி வந்து நாய்க்கு போற சாப்பாட்டை கீழே போடுறா. அங்க இருந்த பிச்சைக்கார பொண்ணு நான் ஒன்னும் அனிமல் இல்லைன்னு சொல்றா. இந்த பொண்ணு இது ஒன்னும் உனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு கார்ல இருந்து ஒரு நாயை இறக்கி விடுறா. அந்த நாயை பார்த்து இதுதான் உன்னோட இடம்னு கோவமா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. பிச்சைக்கார பொண்ணு அந்த நாய் ரொம்ப பாசமா பாத்துக்க ஆரம்பிச்சிடறா. அந்த நாய் திடீர்னு எங்கேயோ ஓடி போக ஆரம்பிச்சிருது. இவன் அந்த நாய் பின்னாடியே ஓடி போறா. இந்த நாய் அதோட ஓனர் வீட்டுக்கு போயிடுது. அங்க இருந்து ஒருத்தன் ஓடி வந்து அந்த நாயை பாசமா கட்டி பிடிச்சு நீ எங்க போன, இவ்வளவு நேரம் நான் உன்னையதான் தேடிட்டு இருந்தேன்னு சொல்றான். அந்த இடத்துக்கு அந்த நாயை கொண்டு போய் விட்டவ வரா. அவன் வந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி அந்த நாயை பார்த்து பாசமா பேசுறா. இந்த பிச்சைக்கார பொண்ணு அதை பார்த்து அதிர்ச்சி ஆகுறா. அப்ப அந்த நாயோட ஓனர் பிச்சைக்கார பொண்ணு நீ இங்கேயே இருந்து என்னோட நாய்க்குட்டியை பாத்துக்கோன்னு சொல்றா. இவனும் சரின்னு சொல்லிட்டு அங்கேயே தங்க ஆரம்பிச்சிடறா. அந்த பிச்சைக்கார பொண்ணு குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டுட்டு ரொம்ப அழகா வரா. இவன் அவனும் சாப்பிடறதுக்காக டேபிள்ல பிளேட்ல அரேஞ்ச் பண்ணி வைக்கிறான். இதை பார்த்து அவனோட லவர் கோப்பட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடறான். இந்த பிச்சைக்கார பொண்ணு பயந்துட்டு டேபிள் அடியில் உட்காந்து நான் இங்கேயே சாப்பிடுறேன்னு சொல்றா. இவனும் நானும் அவங்க கூடயே சாப்பிடறேன்னு சொல்லி கீழே உட்காந்து சாப்பிடுறான். மறுபடியும் ஒரு நாள் அந்த நாய் காணாம போயிடுது. இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இந்த பிச்சைக்கார பொண்ணு அந்த நாயை கண்டுபிடிச்சிடறா. கடைசியில அந்த நாய் இவனோட லவர் தான் எங்கேயோ கொண்டு போய் விட்டுட்டான்னு கண்டுபிடிக்கிறாங்க. இவன் அவனோட லவர் அந்த வீட்டை விட்டுவே வெளியே அனுப்பிச்சிடறான். கடைசியா இவங்க 3 பேரும் ஒரு ஹாப்பியான லைஃபை வாழ ஆரம்பிச்சிடறாங்க.